நேர்களே, தற்போது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்திலே குஜராத் டைட்டன்ஸ் அணி தற்போது தோல்வி அடைந்திருக்கிறது. 11 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அபார வெற்றி அடைந்திருக்கிறது. ஆனால் இன்று அகமதாபாத்திலே சிக்ஸர் மழை இருந்ததுதான் என்று கூற வேண்டும். என்றால் மொத்தமாக 31 சிக்ஸர்கள் இன்றைய போட்டியிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் சார்பிலே 16 சிக்ஸர்களும், குஜராத் டைட்டன் சார்பிலே 15 சிக்ஸர்கள், கடைசி பந்தில் கூட சிக்ஸர் அடித்தார்கள். எனவே கிட்டத்தட்ட சரியாக 31 சிக்ஸர்கள். இன்று சிக்ஸர் மழை, ரன் மழைதான் இருந்தது. ஆனால் குஜராத் அணி சொந்த மணியிலே தோல்வி அடைந்திருக்கிறது. பஞ்சாப் அணி அபாரமாக 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கிறது. முதலிலே பஞ்சாப் கிங்ஸ் விளையாடிய பொழுது ஸ்ரேயஸ் ஐயர் தன்னுடைய கோபத்தை எல்லாம் எங்கு அடக்கி வைத்திருந்தாலும் தெரியல, இன்று வெளிப்படுத்தி விட்டார் என்றுதான் கூற வேண்டும். 42 பந்துகளில் 97 ரன்கள், 3 ரன்களில் சதத்தை தவறவிட்டார். 5 பவுண்டரிகள், 9 சிக்ஸர்களை பறக்க விட்டார். 230 ரன்கள், 230 ஸ்ட்ரைக் ரேட் என்பார்களே, 230. அந்த அளவுக்கு அதிரடி ஆட்டத்தை ஆடினார். 42 பந்துகளில் 97 ரன்களை எடுத்தார். அதே போன்று சஷாங்க் சிங் அவரும் கடைசியில் 16 பந்துகளில் 44 ரன்கள், 6 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள் என அவரும் சிறப்பாக விளையாடினார். ஆர்யா மற்றும் உமர்சாய் ஆகியோர் 47 ரன்கள், ஆர்யா 23 பந்துகளில் 47 ரன்கள், அதே போன்று உமர்சாய் 15 பந்துகளிலே 16 ரன்கள் எடுத்தார். ஆனால் அதிகமாக எதிர்பார்த்த மேக்ஸ்வெல் முதல் பந்திலேயே தமிழக சுழற்பந்து வீச்சாளரான சாய் கிஷோரின் பந்திலே எல்பிடபிள்யூ முறையில் அவுட் ஆனார். 20 ஓவர்களில் 243 ரன்களை குவித்தது பஞ்சாப் கிங்ஸ். சிராஜ், ரபாடா, ரஷீத் கான் ஆகியோரெல்லாம் விளாசி விட்டார்கள் அந்த பந்து வீச்சாளர்களை. சாய் கிஷோர் மட்டுமே ஓரளவு சிறப்பாக பந்து வீசி 4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் 30 ரன்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மொத்தமாக 16 சிக்ஸர்களை அடித்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. தொடர்ந்து விளையாடிய குஜராத் அணி 244 என்ற சற்று கடினமான இலக்குடன் தான் ஆட்டத்தை தொடங்கியது. ஆனால் தொடக்க ஆட்டக்கான சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் அபாரமாக விளையாடினார்கள். சுப்மன் கில் 14 பந்துகளில் 33 ரன்கள், 3 சிக்ஸர்கள், 2 பவுண்டரிகளை அடித்து அவுட் ஆனார். அதன் பின் சாய் சுதர்ஷனும் ஜோஸ் பட்லரும் ஒன்று சேர்ந்தார்கள். சாய் சுதர்ஷன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக மிக சிறப்பாக அதிரடி ஆட்டத்தை காட்டினார். 41 பந்துகளில் 74 ரன்களை எடுத்து அவுட் ஆனார். 6 சிக்ஸர்கள், 5 பவுண்டரிகள் அடித்தார். இது சாய் சுதர்ஷன் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக எடுக்கும் 7வது அரை சதமாகும். அதன் பின் பட்லரும் ரூதர்ஃபோர்டும் ஜோடி சேர்ந்தார்கள். பட்லரும் அரை சதம் எடுத்தார். 33 பந்துகளில் 54 ரன்களை எடுத்து அரை சதம் எடுத்தார். 2 சிக்ஸர்கள், 4 பவுண்டரிகள். ரூதர்ஃபோர்டும் தன் கடமைக்காக போராட 29 பந்துகளிலே 46 ரன்கள் எடுத்தார். ஆனால் கடைசியில் வைபவ், அந்த யாரும் எதிர்பார்த்த வைபவ் குமார் பந்து வீசிய பொழுது அவர் கிட்டத்தட்ட 2 ஓவர்களே 1 சிக்ஸர் 1 4 என்று கொடுத்து மிகப்பெரிய அளவில் ரன்னை கட்டுப்படுத்தினார். அதே போன்ற அக்ஷர் சிங் கடைசி ஓவர்களிலே சிறப்பாக வீசி ரூதர்ஃபோர்ட் விக்கெட்டையும் பட்லர் விக்கெட்டையும் வீழ்த்தினார். இதனால் குஜராத் அணியார் அந்த இலக்கை எட்ட முடியவில்லை. சொந்த மண்ணிலே தோல்வியை தழுவியது. கடைசியில் ஷாருக் கான் வரும்போது அவருக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கிடைத்த ஒரு பந்திலே ஒரு சிக்ஸரை எடுத்து கடைசி பந்திலே சிக்ஸர் அடித்த 31 சிக்ஸர்களாக மொத்தம் 15 சிக்ஸர்களை அடிப்பதற்கு காரணமாக இருந்தார். ஆனால் 11 ரன்கள் வித்தியாசத்திலே குஜராத் டைட்டன்ஸ் அணி தோல்வியை தழுவியது. பஞ்சாப் கிங்ஸ் அணி ஸ்ரேயஸ் ஐயரின் அபார ஆட்டத்தால் 11 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் போட்டியில் வெற்றியை எடுத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும்.